காக்கிநாடாவுல ஞானேஸ்வரி எனும் 2 வயது குழந்தை தொலைந்து இன்றுடன் 55 நாட்கள் ஆகிற நிலையில இந்த வழக்கு தற்போது என்ன நிலையில இருக்குது, என்னென்ன துப்பு கிடைத்திருக்கு, வளர்ப்பு நாயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு விரிவா இந்த காணொலியில பார்க்க போறோம். 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பாமாயில் தோட்டத்துல தினக்கூலி வேலை செய்யக்கூடிய கணேஷ் மற்றும் பவானி தம்பதியோருடைய 2 வயது மகள் தான் இந்த ஞானேஸ்வரி எனும் சிறுமி. இந்த சிறுமி தன்னோட தந்தை பணிக்கு செல்லும் போது அவரை பின்தொடர்ந்து ஓடி செல்ல, அவருடைய வளர்ப்பு நாயும் அவருடன் சேர்ந்து காணாமல் போன சிசிடிவி காட்சி தான் கடந்த மாதம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கி இருந்தது. சிறுமி கடத்தி செல்லப்பட்டு இருப்பாரா, அல்லது காட்டு விலங்கு ஏதாச்சும் தாக்கி இருக்குமா, அல்லது அந்த பகுதியில மலைப்பாம்போட நடமாட்டம் அதிகம் இருக்கிறதால மலைப்பாம்பு ஏதாச்சும் விழுங்கி இருக்குமா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துலதான் சிறுமியோட காணாமல் போன அந்த வளர்ப்பு நாய் மீண்டும் வீடு திரும்புச்சு. துப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்ட போலீசாருக்கு ஏமாற்றம் தான் அமைஞ்சிருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வழக்கத்திற்கு மாறா ஆக்ரோஷமா இருந்த அந்த நாய் அடுத்த நாளே பரிதாபமா உயிரிழந்துச்சு. நாயோட உடல்லையும் சில காயங்கள் இருக்கிறத பார்த்து நாய்க்கு யாராச்சும் விஷம் வச்சிருப்பாங்களா அல்லது அடிச்சு துன்புறுத்தி இருப்பாங்களான்னு சந்தேகித்த போலீசார் நாயின் உடலை உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வச்சாங்க. சிறுமி தொலைந்து 1 வாரத்திற்கு மேல ஆன நிலையில ஆந்திர முதல்வர் இந்த வழக்கு விரைந்து முடிக்கிறதுக்காக என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு பல சிறப்பு படைகளை களமிறக்கி இருந்தாரு. ஜூன் 15ஆம் தேதி வெளியான வளர்ப்பு நாயோட மரண அறிக்கையிலையும் நாய் நீர்ச்சத்து குறைபாடு காரணமா தான் உயிரிழந்திருக்கிறதாவும், அதோட உடல்ல இருந்த காயங்கள் உயிரிழப்பிற்கு காரணம் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதை தொடர்ந்து அரசு அலுவலகங்கள், வாகனங்கள், பொது இடங்கள்னு காக்கிநாடாவை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலுமே போலீசார் சிறுமி காணவில்லை, துப்பு கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அந்த சுவரொட்டிகள் எல்லாம் ஒட்டி இருந்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது சிறப்பு படை அதிகாரிகள் 50 ஏக்கர் கொண்ட அந்த பாமாயில் தோட்டத்தையும் அங்கு இருக்கக்கூடிய அந்த முழு காட்டையுமே அருகில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை பகுதியையும் சல்லடை போட்டு ஜலிச்சிருக்காங்க. அப்பவும் எந்த துப்புமே கிடைக்கல. ஆனா பொதுமக்கள் கிட்ட இருந்து மட்டும் இந்த குழந்தைய நாங்க பார்த்தோங்க, எங்க பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னு போலீசாருக்கு அழைப்புகள் வந்த வண்ணமே இருக்கு. அதை தொடர்ந்து போலீசார் அங்க போய் விசாரிச்சு பார்த்தா அது அந்த குழந்தை இல்ல அப்படின்றது தெரிய வர்றது வாடிக்கையா நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை காட்டு விலங்குகள் ஏதாவது தாக்கி இருந்தா கூட, அல்லது மலைப்பாம்புக்கு அந்த குழந்தை இரையாகி இருந்தா கூட, குழந்தையோட உடைமைகள், அதாவது அந்த குழந்தை அணிந்திருந்த அணிகலன், உடைன்னு ஏதாவது ஒரு பொருள் இந்த தேடுதல் வேட்டையில சிக்கி இருக்கும். ஆனா குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட கிடைக்கல அப்படின்றத பார்க்கும் பொழுது குழந்தை கடத்தப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு தற்போது சந்தேகிக்கும் போலீசார் குழந்தையோட பெற்றோரிடமும், இதற்கு முன்னாடி உங்களுக்கு முன் விரோதிகள் யாராவது இருந்திருக்காங்களா, குழந்தை மீது வன்ம எண்ணம் கொண்ட நபர்கள் யாராவது இருந்திருக்காங்களா உங்க வட்டாரத்துல அப்படின்ற மாதிரி விசாரிச்சு பார்க்க, பெற்றோர்களும் எங்களுக்கு தெரிந்து இதுவரைக்கும் அப்படி யாருமே இல்ல, நாங்க எல்லோரிடமும் நல்லாதான் பழகுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது குழந்தை கடத்தும் நபர்களுடைய வேலையா இருக்கலாம்ன்ற கோணத்திலும் போலீசார் விசாரிச்சுட்டு வர சூழல்ல, இந்த குழந்தை செய்தி அறிந்த பலரும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மக்களும் இந்த குழந்தை எப்படியாவது உயிருடன் கிடைக்கணும், உயிரோட அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு பிரார்த்தனையா வச்சிருக்காங்க. குழந்தையோட பெற்றோரும் கோவில் கோவிலாக சென்று அவங்களுடைய பிரார்த்தனையை வைத்து அந்த குழந்தையோடைய முதல் வயது பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட அந்த காணொலியை திருப்பி திருப்பி டிவியில போட்டு பார்த்து அந்த குழந்தை குறித்த எண்ணங்களை அசை போட்டுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரார்த்தனையா இருக்கக்கூடிய இந்த குழந்தை கிடைத்திடணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டது அப்படின்ற ஒரு நற்செய்தியோடு அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கணும் அப்படின்றதை கூறி இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற்றுக்கிறேன். இதே போன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.